பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்குன்னு சொல்லி அந்த மனுஷன் அறிந்து கொண்டார். ஆனால் வேதம் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க. ரோமர் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, தேவனை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு, ஒன்றும் தீமைக்கு அல்ல. வாழ்வானாலும் தாழ்வானாலும், இன்பமானாலும் துன்பமானாலும், நாசமானாலும் மோசமானாலும், பலனானாலும் பலவீனமானாலும், தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்று நம்ம வாழ்க்கையில் வரப்போறதில்லை. தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு சகலமும் 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 நன்மைக்குன்னு வசனம் சொல்லுது. அதனால விசுவாசிங்க, சகலமும் நன்மைக்கு. ஒரு நாள் இன்றைக்கு இருக்கிற தீமை, இன்றைக்கு இருக்கிற போராட்டம், இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை, இன்றைக்கு இருக்கிற கண்ணீர் ஒரு நாள் சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆசீர்வாதமா, நிறைவா நம்ம வாழ்க்கையில் வரப்போது தேவன் கொடுக்க போகிறார். God bless you.